மீனாவின் முதல் அடி. அரக்க பறக்க வியர்க்க விறுவிறுத்தபடி வேலை செய்து கொண்டிருந்தாள் மீனா. ஏனோ தானோவென்று தூக்கி முடிந்த கொண்டை அவளது காலை நேர அவசர சமையலில் அப்பட்டமாக காட்டியது. இளம் காலை பொழுதின் குளுமை, பறவைகளின் கானம், தின்றலின் வாசம், இது ஏதும் அனுபவிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. சொல்லப்போனா கண்ணாடி பார்த்து பொட்டு வைத்து கூட பல மாதங்களாக இருக்கும். கைகள் அதன் பாட்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட பாதி சமையலில் முடிந்திருந்த தருணத்தில் கா கா என் வீட்டையும் கொஞ்சம் கவனின்னு வந்து நின்றது அண்டங்காக்கா ஒன்று. சும்மா இருடாடி, தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு என்று வாய் சொன்னாலும் அவள் கைகள் சாதத்தை கையில் எடுக்க தவறவில்லை. சின்ன சிறு வயிறுதான், ஆனால் அதுக்கும் பசிக்குமே. பசித்திருப்பது தானே தாய்மை, அதுதானே பெண்மையின் குணம். மாமனார் மாமியாருக்கு காலை நேரத்து பானத்தை தயார்படுத்தி இளச்சூடாக குடிக்க கொடுத்தாள். அடுத்து பள்ளி செல்லும் தனது மகன் அறை நோக்கி சென்றவளில் பால்கனியில் இருந்த ரோஜா செடிகள் தாத்தா தண்ணி தா என்று தாச்சா பண்ணியது போல் இலைகளை காற்றினை அசைத்து கீழர் பாடியது. பூக்களுக்கு மயங்காத மங்கையர் உண்டோ? பட்டை இதழ்கள் மேல் ஒற்றை துளியாய் மின்னிய நீர் திவலையை நாவினால் வருடி ருசிக்க ஆசை கொண்டது பெண்ணின் மனது. விரும்புவது எல்லாம் ஸ்லோபமாக நடந்து விடுமா என்ன? அதுவும் மனமுடித்த பெண்ணின் வாழ்வில். குக்கு குக்கு குரல் எழுப்பியது கடிகார கூண்டுக்குள் இருந்த உயிரற்ற பறவை. கையில் இருந்த தண்ணீர் குழாய் அதற்குரிய இடத்தில் வைத்து மூடிவிட்டு அடுத்த முக்கியமான வேலையை செய்ய போனாள். டே குட்டி பையா, எழுந்துடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்றபடி தன் 6 வயது மகனை எழுப்பி அவனை சுத்தப்படுத்தி அமுதூட்டி வண்டியில் ஏற்றுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டாள். மா, நான் பெரியவன் ஆனதும் அப்பா மாறி எனக்கும் பெரிய பைக் சரியா? விரலாட்டி மழலை மொழியில் கதை பேசியது. சரிடா கண்ணா, இப்போ நீ நல்ல பிள்ளை குளிப்பியாம். ஓகேம்மா. சமத்து குழந்தைகள் தலையாட்டியது. அடுத்து அவள் உணவுற்ற பிள்ளையோ போதுமா, வயிறு டொப் என்று வயிற்றை தாங்கியபடி சொன்னது. டே கண்ணா, இன்னும் ஒரு வைடா ப்ளீஸ், இந்த அம்மாவுக்காக. போதுமா, உனக்கு இதே வேலையா போச்சு என்று முகம் சினிங்கினாலும் அம்மாவுக்காக என்ற வார்த்தை நன்றாக வேலை செய்தது. ஓகே, இதுதான் லாஸ்ட் வாய் என்று டீல் பேசியபடி உண்டு முடித்தான். சரியான அருந்த வாழு மகனின் குறும்பை வம்ப பேச்சை நின்று ரசிக்க கூட முடியாமல் அவன் சொல்ல எல்லாவற்றுக்கும் சரி என்று பூம் பூம் மாடு மாறி தலையாட்டியவள் அதட்டி உருட்டி அவனை தயார்படுத்தி கொண்டிருக்கையில் வளர்ந்த குழந்தை அழைத்தது. எதற்கெடுத்தாலும் மனைவியே நாடி நிற்கும் அம்மாக்களின் செல்ல புத்திரனின் கவனித்து அலுவலகத்திற்கு அனுப்பி அப்பாடா என்று அமராலம் என்று பார்த்தால் மணி 9 தொட ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ, இன்னும் அரை மணி நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமே. போட்டது போட்டபடி போட்டுவிட்டு செல்ல முடிந்தால்தான் எவ்வளோ நன்றாக இருக்கும். தன்னையே அறியாமல் எழுந்த பெருமூச்சை புறந்தள்ளியவள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்திவிட்டு விரைந்து கிளம்பலானாள். ருசி பார்த்து பதமாய் செய்து வைத்த உணவை ஒருவாய் கூட உண்ண நேரமில்லை. மதிய உணவு பொதியை மற்றும் எடுத்துக்கொண்டு கல்லூரி பேருந்தை பிடிக்க பேட்டை உஷாவாக ஓடினான். அடுத்த அரை மணி நேரத்தில் கல்லூரி விரிவுரையாளராக மாணவர் முன் சக ஆசிரியர்கள் பேச்சு வகுப்பறை பாடம் என்று நேர ரெக்க கட்டி பறக்க மீண்டு வீட்டு வாசம். பள்ளியிலிருந்து வந்த குழந்தையை கவனித்து பாத்திரங்களை கழுவி அடுக்கி அன்றைய வீட்டு பாடங்களை மகனுக்கு சொல்லி கொடுத்து கூடவே வீடு திரும்பிய கணவனை கவனித்து நிமிர்வதற்குள் இரவு உணவு அவளை பார்த்து குறும்பாய் கண் சிமிட்டியது. ஒரு வழியாக அனைவரும் உண்டு முடித்து உறங்க செல்ல இவளுக்கு இன்னும் வேலை முடிந்த பாடில்லை. திருமணம் முடிக்கும்போது நகை தொகை என்று கொடுத்தாலும் அவள் விலகி வாங்கிய விலக்கரிதானோ. தகப்பன் வீட்டில் ராணியாக இல்லாவிட்டாலும் தேவதையாக தானே இருந்தாள். ஆனால் இங்கே பாத்ரூம் கழுவதிலிருந்து வகை வகையால் ஆக்கி போடுவது வரை ஒற்றை ஆளர் இவள்தானே. இதுதான் இந்திய பெண்களின் வாழ்க்கையோ? இல்லை, எனக்கு தான் அதிகமாக தோன்றுகிறதா? எப்போதும் போல மனம் குழம்பி தவிக்க கைகள் வழக்கமான அடுத்த வேலையை செய்ய தொடங்கியது. நல்ல வேலை துவைக்க மிஷின் இருந்தது. இல்லையென்றால் என் நிலை பெரும் பாடுதான். மனத்துக்குள் எண்ணியபடி சலவைக்கான துணிகளை எடுக்கலானாள். அவளது இன்னொரு மனமோ எனக்கே இப்படி இருக்கிறதே. கைகளை துவைக்கும் மக்களும் இன்றைய காலத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் நிலை என்னை விட மோசம்தானே. அந்த நினைப்பே அவளது மனதை சமாதானப்படுத்த போதுமானதாக அமைந்தது. இது ஒரு வகையான மன ஆறுதல். அடுத்தவரது சூழ்நிலையோடு ஒப்பிட்டு தன்னைத்தானே தேற்றிக்கொள்வது மத்திய ரக குடும்ப தலைவிக்கான விசேஷ குணம்.
வீட்டில் உள்ள அனைவரையும் பார்த்து பார்த்து கவனிக்கும் பெண் அவளுக்கு நிம்மதியாக ஆசுவாசமாக அமர்ந்து ஒரு வாய் காஃபி தண்ணி குடிக்க நேரமில்லை. கண்ணாடியில் தன்னை நின்று ரசிக்க, தனக்கு பிடித்ததை செய்ய, தனக்காக நேரம் ஒதுக்கிட சொல்ல போனால் அப்படி ஒருத்தி இருக்கிறாய் என்று கவனிக்க ஆள் இல்லையே அந்த வீட்டில். இது அவளுக்கான சாபமா, இல்லை ஒட்டுமொத்த பெண்களின் நிலை இதுதானா? அன்பு, பாசம், பொறுமை, தியாகம் எல்லா பெண்களுக்கான சின்னமா? குடும்பத்திற்காக என்று சொல்லி காலங்காலமாக இப்படித்தானே இந்த சமூகம் சிறைப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறது. இப்படியே நாட்கள் செல்ல வருடங்கள் உருண்டு ஓடியது. மகன் பெரியவனான, திருமணம் முடித்து பேர குழந்தைகளும் கண்டாயிற்று. கணவன் நல்ல பதவி வகித்து ஓய்வு பெற்று கடவுளிடம் சேர்ந்தாயிற்று. இப்போது இவள் தனிமரம். தன் முன்னே விளையாடி கொண்டிருந்த பேரன் கையில் இருந்த பந்தை தூக்கி காட்டி விளையாட அழைக்க மீனாவிற்கு வயது தடை போட்டது. பாட்டி வாங்க விளையாடலாம், ஆசையாய் அழைத்தது குழந்தை. அவளுக்கு விருப்பம்தான். ஆனா கண்ணா, வயசாயிடுச்சுடா, பாட்டி காலு வலிக்குண்டா, போ பாட்டி, நீ எப்பவும் இப்படி தான், எப்போதான் நீ விளையாட வருவீங்களோ, சொன்ன புரிஞ்சுக்கடா தங்கம்ல, நீ சென்னம்ல, முதல்ல உங்களால் எல்லாம் முடியும் நம்புக்கம் பாட்டிமா, அப்புறம் பாருங்க எல்லாம் தானாக நடக்கும், உங்கள் ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றணும். இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் காரணம் தேடிக்கிட்டே தான் இருக்க முடியும். காலம் போன பிறகு சூரிய நமஸ்காரம் இருந்தாலும் பரவாயில்லை, இனியாவது எனக்காக வாழலாமே. மலை முகடுகளுக்கு பின்னே பல கோடி ஆண்டுகளாக ஜாம்பவனாக திகழும் ஆதவன் அஸ்தமித்து கொண்டிருந்த வேலை அது. அதே நேரம் மீனாவோ புதிதாய் உதயமாகி இருந்தால். இப்போது மீனா காலடி இருந்த பந்தினை எடுத்து பேரனை நோக்கி எறிந்தாள். டே பொடியா, இப்போ புடிடா பார்க்கலாம். குழந்தையோட குழந்தையாக மீனா ஐக்கியமாகிவிட்டாள். அவளை கட்டி போட்டிருந்தது உறவு மட்டுமில்லை, அவளது மனமும் கூட. ஒருவரது எண்ணங்கள் தான் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். சமுதாய வரமுறைக்குள் அடங்கியிருந்த அதே மீனாதான் இவள். ஆனால் இப்போது தன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த மலர் முட்களான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தனக்கே தனக்கான வாழ்வை வாழ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாள். வட்டம் வரைந்து வாழ்க்கை என்கிறார்கள், ஆனால் நானோ வான்வெளியில் பறந்து அவர்களுக்கான எல்லை எது என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்கின்றேன். மாற்றம் முதலில் நம் மனதில் வர வேண்டும். சொல்லுங்கள் தோழிகளே, எப்போது நீங்கள் உங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறீர்கள்? இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.